வணக்கம். நான் உங்கள் போல இன்றைக்கி ஒரு 3 டேங்க் வச்சுருக்கோம். நம்ம ஃப்ளம்பிங் வேலை பார்த்த வீடு தான். 3 டேங்க் வச்சுருக்கோம். ஓவர்ஃப்ளோ ஆகி பக்கத்து வீட்டில் ஊற்றுது. அதனால் கம்ப்ளைண்ட் வருது. அதனால் காரைக்கால் ஏரியாவில் ஃப்ளோட் சுவிட்ச் வைக்கிறதுக்காக வந்திருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பில்டிங் அப்படியே நம்ம பண்ணது தான். ஃப்ளம்பிங் ஒர்க்கு தனித்தனி வீடு. அந்த வீடும் நம்ம பண்ணது தான். அதுலேயும் 3 டேங்க் இருக்குது. அதுவும் கம்ப்ளைண்ட் தான். இந்த வீடு முடித்த பிறகு தான் பண்ணுவோம். ஓவர்ஃப்ளோ அதுக்கிட்ட விட்ருக்கோம். அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவங்க அந்தாடு வீட்டில் கம்ப்ளைண்ட் ஆகுது. அதனால் அடுத்த சுவிட்சு மாற்றுவோங்க. இது ஹெட்ரூம் மேலே டேங்க் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக 3 டேங்க் வச்சது ஃபுல்லாக வச்சது. இதில் ஓவர்ஃப்ளோ லூப்பிங்கு எல்லாமே கொடுத்துருக்கோம். நம்ம ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம். இது 2 பழைய டேங்கு, புது டேங்கு. இந்த டேங்கு 2 வீடு வாடகை வீடு ப்ளஸ் ஒரு வீடு அவங்க சொந்த வீடு. 3 டேங்க்கும் வைக்க சொல்லிட்டாங்க கஸ்டமரு. இப்போ எல்லா பைப்லைன் இறக்குன வீடியோ எல்லாமே தனித்தனியாக போட்டிருக்காங்க. அதெல்லாம் பாருங்கள். இப்போ இதுலேருந்து நம்ம முன்னாடி எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்கல இந்த வீட்டில். ஏன்னா பைப் வச்சு தூக்கி வச்சுருப்போம். இப்போ எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்கல, ஃப்ளம்பிங் வேலை மட்டும் பார்த்ததுனால நம்ம எலக்ட்ரிக்கல் வேலை இதே பாருங்கள், இப்போ நீங்களே கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஃப்ளோட்டு சுவிட்ச் இந்த பிராண்டு வாங்குங்க, நல்லாயிருக்கும். நல்லா சின்கானா அந்த கம்பெனி பேர், நல்லாயிருக்கும். நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஆன்லைன்லேயும் கிடைக்கிது. நான் லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள். லிங்க் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒர்த்தபுளாக இருக்குது. ஏன்னா நிறைய கஸ்டமருக்கு வச்சுருக்கோம். ஆர்டர் பண்ணதில் மேக்ஸிமம் வேறு கம்பெனி ஆர்டர் பண்ணி கஸ்டமருக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் வீணாக போயிட்டு அடிக்கடி. இது நல்லா வாட்டர் ப்ரூஃப் நல்லா இருக்குது. இதில் ஒரு 3 சுவிட்சு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒரு 3 அரைக்காயில் ஒயர் வாங்கியிருக்கோம். ஏன்னா அவ்வளோ லென்த்து போகுது பைப் லைனு. இதில் ஒரு 2 மீட்ரு பைப்பு ஒயர் இருக்கும், கேபிள் இருக்கும். ப்ளஸ் இதில் தான் சுவிட்ச் இருக்குது. ப்ளஸ் இதுக்கு ஒரு வெயிட்டு கொடுத்துருப்பாங்க. இது 1.5 ஸ்கொயர் mm ஒயர் தருவாங்க. இதில் நம்ம 1 ஸ்கொயர் mm போட்டால் போதும். 1 kg மட்டும் கெப்பாசிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வெயிட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் பிளாஸ்டிக் ஸ்க்ரூ தான் கொடுத்துருப்பாங்க. பார்த்து தான் நம்ம டைட் வைக்கணும். ரொம்ப வச்சு ஸ்லிப் ஆகிடும். ஒயர் டை வாங்கியிருக்கோம். 250 mm ஒயர் டை வாங்கியிருக்கோம். அந்த பைப் லைன்லேயே வச்சு கட்டிட்டு போகிறதுக்கு. இந்த ஃப்ளோட்டு சுவிட்சு எல்லாத்தையும் அதை பற்றி டீட்டெயில் எந்த கனெக்ஷன் கொடுக்கணும் எல்லாமே போட்டிருக்கோம். டவுட்டாக இருந்தால் நம்ம கொடுத்து கூட செக் பண்ணிக்கலாம். ஏன்னா மாற்றி கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் ரெட்டு பேஸு எப்படி வேணுமோ கொடுத்துக்கலாம். நம்ம இந்த ஒயர் ஒரு 2 மீட்ரு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒயர் அதிகமாக தண்ணியில் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃப் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இப்போ ரெட்டு பேஸில் கொடுத்துக்க வேண்டியதான். நம்ம சுவிட்சு டாப்பில் கீழே சில சிங்கிலேருந்து எடுக்கிற மாரி இருக்கும். கீழே இறங்குனா ஆன் ஆகிற மாரி சுவிட்சு கொடுத்துக்கலாம். இல்லை மேலே தூக்குனா ஆன் ஆகிற மாரி சுவிட்சு கொடுத்துக்கலாம். சம்பு தொட்டிக்கும் யூஸ் ஆகும், ப்ளஸ்ஸு வாட்டர் டேங்க்கும் யூஸ் ஆகும். சம்பு தொட்டியில் தண்ணி அதிகமாக இருக்கப்போ மட்டும் ஆன் ஆகிற மாரி கூட வச்சுக்கலாம். நம்ம இப்போ ஒயர் மட்டும் முடிச்சு போட்டுட்டு ஒயர் டை ஆரம்பிச்சிட்டோம். ஒரு மோட்டருக்கு எல்லோ கலர் போட்டுறோம், 2 மோட்டருக்கு பிளாக் கலர் போட்டுட்டு அப்படியே லைனை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இப்படியே வரிசைலாம் அந்த பைப்லேயே வச்சு ஈவனாக வச்சு கட்டிகிட்டே போயிட்டு இருக்க வேண்டியதான். பைப் லைன் போட்டிங்கன்னா கஸ்டமர்கிட்ட கேட்ட பைப் லைன் தனியாக போட்டு அடித்து தரோன்னு. கஸ்டமர் வேணாம், தனித்தனி இடத்துல மோட்டர் பிரியுது, பைப் லைன் செலவு அதிகமாகும், ஒர்க்கும் அதிகமாகும், அதனால் ஒயரே போட்டு தந்துடுங்க சொல்லிட்டாங்க கஸ்டமர் விருப்பப்படி தான் நம்ம செய்ய முடியும். நம்ம இதுமாரி செய்ய முடியாது ஃபுல்லாக. இப்போ இந்த ஃப்ளோட்டு சுவிட்ச் ஒயர் உள்ளார விட்டு நம்ம ஒரு 3 அடி விட்டுட்டு 3 அடி அளவுக்கு விட்டுட்டு சென்டரில் போட்டுட்டா கூட நல்லாயிருக்கும். ஒரு 1000 லிட்டர் டேங்க்கு 500 லிட்டர் டேங்க்னா ஒரு 2.5 அடி அந்த அளவுக்கு கேபிள் உள்ளார விடுற மாரி இருக்கும். அதுக்கேற்ற மாரி வச்சுக்கலாம். இப்படி ஹைட்டு ஏற்றினீங்கன்னா ஆஃப் ஆகிற மாரி கீழே ஆன் ஆகிற மாரி இருக்கும். 3 ஹோல்ஸ் போடுறதுனால நாங்கள் பவர் கனெக்ஷன் கொடுக்காம சும்மா கையாலே பிவிசி டேங்குன்னு சொல்லிட்டு கையாலே போடுறோம். ட்ரில்லிங் மிஷின் இருக்குது. இந்த அளவுக்கு கீழேருந்து கனெக்ஷன் எடுக்கணும். அதனால் ஹோல்ஸ் மட்டும் விட்டுட்டு அப்படியே ஒரு ஒயர் கேபிள் போடுறது தானே, அதனால் போட்டாச்சு. இந்த டாப்பில் மட்டும் முடிச்சு போட்டால் போதும். பாட்டத்துலேயும் முடிச்சு போட்டுக்கலாம். டாப்பில் மட்டும் முடிச்சு போட்டால் போதும். ஏன்னா ஒயர் டை போட்டுருவோம். இதேமாரி ஃப்ளோட்டு கீழே டேங்கில் மோதிடக்கூடாது. ஒரு 3 அடி ஹைட்டு வச்சா கரெக்டாக இருக்கும். 1000 லிட்டர் டேங்க்கு, 750 டேங்க்கு. இதேமாரி ஒயர் டை வச்சுட்டு இந்த ஒயரை எடுத்து வச்சுட்டு எல்லாத்துலேயும் 3 டேங்க்லேயும் ஒயரு எடுத்து வச்சாச்சு ஃபுல்லாக. இப்போ அதுலேருந்து ஒயர் ஃபுல்லாக இறக்கிட்டு அந்த வாட்டர் லைனை மோட்டர் டெலிவரி வர்ற அந்த மோட்டர் லைன்லேயே நம்ம விட்டு கட்டிக்கிட்டே போயிட வேண்டியதான் ஃபுல்லாக. ஒயர் டை நெருக்க கிளாம்பு 1 விட்டு ஒரு கிளாம்பு ஒரு 3 அடிக்கு 4 அடிக்கு ஒரு ஒயர் டை போட்டால் கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக அந்த பைப்பு மட்டத்துக்கு அளவுக்கே நம்ம கட்டிக்கிட்டே வரோம் ஃபுல்லாக.
ஃபுல்லாக அந்த பைப்லேயே மறைஞ்சிடும். நம்ம அதுக்கேற்ற மாரி ஒயர் எப்படி போட்டால் எப்படி வரும்னுட்டு கரெக்டாக அந்த ஒயர் கிளாம்ப்லேயே வச்சு கட்டிட வேண்டியதான். ஒயர் அதிகமாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஏன்னா பைப் லைன்லேயே வர்றதுனால. இப்போ இந்த ஒயர் டை வந்து ஒரு ஒயர் வந்து மோட்டர்கிட்ட வந்துட்டு இன்னொரு மோட்டர்கிட்ட வந்துட்டு இன்னொரு ஒயர் மட்டும் அங்கே மோட்ரு போகிறதுனால அது கொஞ்சம் மடங்கி போகுது. இது கஸ்டமர் இதனால் பைப் லைனை போட வேணாம்னு சொல்லிட்டாங்க. இது தனித்தனியாக இருக்கிறதுனால 2 வாடகைக்கு உள்ள மோட்ரு ப்ளஸ்ஸு மேலே உள்ள மோட்ரு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மோட்டருக்கு 2 ஒயர் வந்துட்டு ரெண்டு ஒயர் வந்தால் போதும். இதில் வந்து நம்ம வந்து பேஸ் வராத கட் பண்ணிவிட்டு ஒரு ஒயர்லேயே இன்னொரு ஒயரையும் கொடுத்தா போதும். இப்போ பாருங்கள், ஒரு ஒயர் டைரெக்டாக நியூட்ரல் போயிட்டு நியூட்ரலும் கொடுக்கலாம், பேஸும் கொடுக்கலாம். சில பேர் நியூட்ரல் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் ஃப்ளோட்டு சுவிட்சுக்கு பவர் போவோம். நியூட்ரல் வழியாக ரிட்டன் ஆகி ஒரு 2 ஒயரு ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் ஒரு இன்புட்டு இதில் ஒரு அவுட்புட்டு கொடுத்தாலே போதும். அது வழியாக கண்ட்ரோல் ஆகி வரும். அவ்வளோதான் சிம்பிளான மெத்தடு. இந்த ஒயரை போட்டு ஃபுல்லாக அடித்தாச்சு இந்த மோட்ரு. இதில் வந்து நம்ம டெம்பரரியாக கனெக்ஷன் பண்ணிக்கணும். ஏன்னா தூக்குனா ஆஃப் ஆகணும், இதில் உள்ளார இறக்குனா ஆன் ஆகணும், அதெல்லாம் செக் பண்ணிக்கணும். இதில் வந்து ப்ளூ கலர் வந்து அது கிடையாது, அது வந்து சம்பு தொட்டிக்கு உள்ளது. இது வந்து டேங்க்காக பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. அதனால் கலர் வைஸ் எப்போ வேணுமோ மாறலாம். நம்ம ஆப்ரேட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் பர்மனெண்ட்டாக ஜாயிண்ட் வச்சுக்கணும். இப்போ தூக்குனா ஆஃப் ஆகாது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்குறோம் நாங்கள். இப்போ ஃப்ளோட்டு தூக்குன உடனே ஆஃப் ஆகிட்டு பாருங்கள். இறக்கணுன்னா மோட்ரு வாட்ரு ஆன் ஆகிடும். நம்ம கரெக்டாக செக் பண்ணி வைக்கணும். இல்லைனா தண்ணி கம்ப்ளைண்ட் தானே, வாட்டர் கம்ப்ளைண்ட் வந்துடும். நம்ம அடிக்கடி போய் ஃபால்ட்டு லெவலை மாற்றி முறுக்கிற மாரி இருக்கும். ஒரு 3 அடி விட்டுட்டு பாதியில் அந்த கட்டையை தொங்க விட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ கரெக்டாக ஆன் ஆஃப் பண்ணுதான்னு சொல்லிட்டு ஒரு 3 டேங்க்கு நம்ம வரிசையில் செக் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். எல்லாத்தையும் ஜாயிண்ட் அடிச்சுட்டு நம்ம பிளாக்கு ஒரு ஒயரு, ரெட்டில் ஒரு ஒயரு கொடுத்தாச்சு, ஒரு ஒயரு டம்மி பண்ணி வச்சாச்சு. நம்ம ஃபுல்லாக எல்லா லைனையும் வரிசையாக செக் பண்ணிவிட்டோம். கரெக்டாக அந்த ஃப்ளோட்டு அந்த மட்டத்துக்கு வந்துடுமா ஆஃப் ஆகிட்டு பாருங்கள். மோட்ரு தண்ணி ஆஃப் ஆகிட்டு அந்த லெவலுக்கு வச்சாச்சு. ஒரு டேங்க் செக் பண்ணியாச்சு. வரிசையாக எல்லா டேங்கும் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டு இப்போ அதனால டேங்க் எம்டியாக வைக்க சொன்னோம். நம்ம கொஞ்சம் அப்போ செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா தண்ணி எல்லாத்தையும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கஸ்டமர்கிட்ட சொல்லிவிட்டு கொஞ்சம் வச்சாச்சு. கரெக்டாக 3 அடியில் சென்டரில் வச்சு இந்த ஸ்க்ரூ மட்டும் கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக போடுங்க. அது பிவிசியில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம டைட்டு வைக்கிறப்ப ஸ்லிப் ஆகுது, அதை மட்டும் பார்த்து வைங்க. மற்றபடி இப்போ ஃப்ளோட்டு கீழே இருக்குது. கரெக்டாக தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். இப்போ அது ஜம்ப் ஆகிறப்ப கரெக்டாக பார்த்துக்க வேண்டியது, நம்ம ஹைட்டில் வரப்போ ஆஃப் ஆகுதானு. இதுலேயும் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம எல்லாத்துலேயும் செக் பண்ணிடலாம். மோட்ரு சுவிட்சு ஆன்லேயே இருக்கலாம். நம்ம எமர்ஜென்சிலாம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒர்க் ஆகலைன்னா அந்த ஃப்ளோட்டை தூக்கி வெளியில் வச்சுட்டா கூட பிரச்சனை இல்லை. இல்லைனா அதில் ஒரு பெட் சுவிட்ச் போட்டு விட்டிங்கன்னா டேரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மோட்டரில் போட்டுக்க பாருங்கள். இது வந்து வாட்டர் சர்வீஸுக்கு கேட்டாங்க. எமர்ஜென்சினா வாட்டர் சர்வீஸ் பண்ணால் இந்த பெட் சுவிட்ச் இருக்குது பாருங்கள், டேரெக்ட் பண்ணிட்டோம் பாருங்கள். அந்த ஒயர்லேயே 2 லிங்க் பண்ணுற மாரி கொடுத்துட்டிங்கன்னா இது சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா மோட்ரு டேரெக்டாக ஓட ஆரம்பிச்சிடும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா நம்பர் கொடுத்துருக்க, கால் பண்ணி கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய போடுவேன். நன்றி.